சாரா சேனல் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியா வீடியோ பார்த்துட்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய சந்தேகங்கள் எல்லாமே கேட்டு வச்சிருக்கீங்க. இது எல்லாமே ஸ்கிரீன்ஷாட் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் தனித்தனி ஷார்ட்ஸ் வீடியோ ஏதாவது ஒன்று வரும். அந்த அளவுக்கு கால்குலேஷனை மட்டுமே தனித்தனியா பார்ட் பிரிச்சு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது இல்லாம ஷோல்டருக்கு தனியா சில எக்ஸ்ட்ரா டிப்ஸ் எல்லாமே போட்டு ஒன்று சொல்லி கொடுத்துருப்பாங்க. கப் சைஸுக்கு அதுல சில மாற்றங்கள்லாம் இருக்குது, அதனுடைய நுணுக்கங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படிங்கறனால ஃபர்ஸ்டே அதுவும் தனியா போட்டிருப்பாங்க. இப்ப அது புரியல அப்படின்னா கூட உங்களுக்கு மார்க்கிங் மற்றதெல்லாம் பண்ணும்போது ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது ரொம்ப ரிஸ்கா இருக்கும். ஏன்னா ஒட்டுமொத்த பிளவுஸினுடைய அனைத்து அளவுகளுடைய சங்கமம் பார்த்தீங்கன்னா முன்பக்கம் தான். அதுல பட்டி வரும், ஆம்கோல் வரும், டாட் வரும், நெக்கு வரும், ஊப்பட்டி வரும், பீப்பட்டி வரும். இதுல இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஃப்ரண்ட் பார்ட்ல மட்டுமே அவ்வளவு விஷயங்களை வந்து நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கும். முன்கழுத்தினுடைய இறக்கத்துக்கு தகுந்த மாதிரி ஷோல்டர் மாற்ற வேண்டியது இருக்கும். நமக்கு தேவையான ஷோல்டர் எவ்வளவு அப்படிங்கிறத நம்ம மேல பார்க்க வேண்டியதா இருக்கும். போட் நெக்கா இருந்துச்சுன்னா இங்க கப் சைஸ்ல என்னென்ன மாற்றங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி உங்களுக்கு பிரின்சஸ் கட்ல ஆல்ட்ரேஷன் என்னென்ன பண்ண வேண்டியது வரும். பட்டி இல்லாத பிளவுஸ் தைக்கிறதா இருந்துச்சுன்னா முன்பகுதியில எப்படிலாம் மார்க் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறது, பட்டியினுடைய உயரம் வந்து அதிகமா வச்சவோ இல்லைன்னா கம்மியா வச்சவோ அது எப்படி வைக்கிறது அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப லீனா இருக்கிறவங்களுக்கு ஒரு பிளவுஸ் தைக்கும் போது பட்டியே இல்லாம ஒரு பிளவுஸ் தைக்கிறதா இருந்துச்சுன்னா அதை எப்படி ஃப்ரண்ட்ல வந்து எப்படி மார்க் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளவுஸ்ல எடுத்துட்டீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் வந்து சொல்லித்தர வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அப்போ வந்து அவங்க சொல்லும் போது உங்களுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னடா இவ்வளவு அளவுகள் இருக்குதா, இவ்வளவு விஷயங்கள் தெரியணுமா, சும்மா நாலு அவுட்டர்ல சும்மா பிளவுஸ் வச்சு மார்க் பண்ணி அழகா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, இவங்க இவ்வளவு கால்குலேஷன் போடுறாங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மண்டை பிச்சுக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஆனா இதுதான் அடிப்படை. இந்த அடிப்படை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் நீங்க யாருக்கு வேணாலும் நீங்க சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி யாருக்கு வேணாலும் நீங்க உங்களால ஒரு பிளவுஸை வந்து தவறு இல்லாம தைச்சு அவங்களுக்கு கொடுக்க முடியும், எந்த வயசுல இருக்கிறவங்களுக்கா இருந்தாலும் சரி. ஏன்னா ஒவ்வொரு வயசுல இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி தைச்சு அளவுக்கு வச்சு தைச்சு கொடுக்க முடியாது, ஃபிட் ஆகாது. ஒரு 12 வயசு 15 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பிளவுஸ் வந்து வேற மாதிரி தான் தைக்கணும். 15 வயசுக்கு மேல இருக்கிறவங்களை வந்து ஒரு 30-35 வயசு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் தனியா தான் வரும். அதே மாதிரி 35 வயசுக்கு மேல நீங்க ஒரு 70-80 வயசு வரைக்கும் போச்சுனாலுமே அதனுடைய அளவுகள் கால்குலேஷன் எல்லாமே மாறுபடும். ஏன்னா அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு பிளவுஸ்ல இருக்குது அப்படிங்கறது முதல்ல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அதுல நீங்க என்னென்ன கவனிக்கணும், எதை மாற்றம் பண்ணணும், எதை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே நீங்க சரி பண்ணிக்குவீங்க. முதல்ல நமக்கு அது சரி பண்றது எப்படின்னு நீங்க கத்துக்கிறதுக்கு முன்னாடி இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, எந்த இடத்துல சரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நீங்க சொல்லி கொடுக்கறத வச்சு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க கத்துக்கலாம். தொடர்ச்சியா வீடியோ பார்த்துட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது உங்களுக்கு அதனுடைய வீடியோவோட தரம் என்ன, அந்த வீடியோல எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க, அது அவங்களோட எத்தனை வருஷத்தினுடைய அனுபவங்கள் அதுல அடங்கி இருக்கு அப்படிங்கறது உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். சப்போஸ் அவங்களோட அனுபவங்கள் உங்களுக்கு சிறப்பா இருக்குது, நீங்க சொல்லி கொடுக்குற மெத்தட் நல்லா இருக்கு, நீங்களுடைய அனுபவத்தை இந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது உங்க வீடியோஸ் இப்ப பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே பாஸ் பண்ணிட்டு உங்க கமெண்ட் பாக்ஸ்ல அந்த கீழே வீடியோக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் சரி, இல்லைன்னா கேள்விகள் எதுவா இருந்தாலும் சரி, இல்லைன்னா உங்களோட அடுத்த வீடியோஸ்ல நீங்க இந்த மாற்றங்கள்லாம் ஏதாவது செய்யணும்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு கருத்து இருந்ததுனாலும் சரி, அது எல்லாமே அதுல பதிவீங்க. நாங்க அதை பார்க்கும்போது எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து மாற்றமா வந்து அதை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊண்டுதலா இருக்கும். ஏன்னா இந்த வீடியோ நீங்க எப்ப பார்த்துட்டு இதை நீங்க கடந்து போயிருவீங்க, இந்த வீடியோஸை மறுபடியும் காலங்காலமா பல பேர் இதை பார்த்து கத்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனாலதான் ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்த வீடியோவும் ஒன்னு விட அடுத்தது சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் தொடர்ச்சியா இந்த பேசிக் கிளாஸ் வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன்னா அடிப்படை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அடிப்படை தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருமே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டேலண்டான ஒரு டெய்லர் வந்து அவங்களே உருவாகிடுவாங்க. அது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு ஏற்கனவே ஒரு டெய்லரிங் தெரிஞ்சவங்களை டெவலப் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஆனா அடிப்படையே டெவலப்பா சொல்லி கொடுக்கறது அப்படிங்கிறதான் ரொம்ப அனுபவம் அதிகம் தேவைப்படும். அதனால அந்த அனுபவத்தை சாரா கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறது என்னோட பொறுப்பு. ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அவங்க கிட்ட எவ்வளவு சாறு எடுத்து புழிஞ்சு எடுத்து கொடுக்க முடியுமோ அதை நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஆனா
அது என்னென்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா தான் அவங்க கிட்ட நான் அதை கறந்து உங்ககிட்ட நான் கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க ஒரு தையல் களஞ்சியமே அவங்க கிட்ட இருக்குது. அதுல எவ்வளவு விஷயங்களை நம்ம கறக்க முடியுமோ நம்ம கறந்துடலாம். அது நமக்கு மட்டும் இல்ல, அனைவருக்குமே அது பயனுள்ளதா தான் இருக்கும். இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு சின்ன வீடியோ தான் அது, யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வீடியோஸ். இது வந்து யூடியூப்ங்கிறது இல்லாம போனாலுமே இந்த ஒரு தொகுப்பு வந்து ஏதாவது ஒரு பதிவுல வந்து அவங்க வச்சுதான் இருப்பாங்க. கூகுளோ மற்றது யாரா இருந்தாலுமே இதை வேற ஒரு ரெக்கார்டா அவங்க பயன்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அதனால சரியான கருத்துக்களையும் சரியான அனுபவங்களையும் நம்ம வீடியோல பதிவு வைப்போம். அது பல பேருக்கு ஃபியூச்சர்ல வந்து பயன்படும். அதே நோக்கத்துல தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம செலக்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். வீடியோஸ் வந்து நமக்கு அதிகம் வியூஸ் போறது கிடையாது. ஏன்னா ஒரு 1000 பேர் 1500 பேருங்கிறது தான் ஒரு காமனா நம்ம வீடியோஸ். இருந்தாலும் நம்மளோட வியூஸ் போகலைங்கிறத விட பார்க்குற 10 பேராவது அந்த வீடியோஸ்ல ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு 10 பேராவது அதை ப்ராப்பரா நீங்க கத்துக்கணும் அப்படிங்கறதுனால தான் அதிக எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால நீங்க உங்களோட கமெண்ட் பாக்ஸை தயவு செஞ்சு ஓபன் பண்ணி அதுல உங்களோட கருத்துக்கள் எதுவா இருந்தாலுமே அதுல போடுங்க. பாராட்டுதல் அப்படிங்கறத அதுல பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா பாராட்டுதல் வந்து நம்ம அதை அடுத்த நிலைமைக்கு கொண்டு போகுமாங்கிறது எங்களுக்கு தெரியல. ஆனா அதுல இருக்கக்கூடிய மாற்றங்கள் வேற ஏதாவது நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்களை அதுல பண்ணுனீங்கன்னா அது அடுத்த வீடியோவோட டெவலப்மெண்ட்டுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். பாராட்டுதல்ங்கிறது யார் வேணாலும் பாராட்டிட்டு போயிடலாம். பிடிச்சிருந்தாலும் பாராட்டலாம், பிடிக்கலனாலுமே பாராட்டிட்டு போயிடலாம். அது பாராட்டு அப்படிங்கிறது ஒரு சின்ன மகிழ்ச்சி மட்டும்தான். ஆனா ஒரு குறைய சுட்டி காட்டும் போது அடுத்த வீடியோ அதை விட டெவலப்பா வரும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால அதுல இருக்கிற குறைகள், அடுத்து நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிற விஷயங்கள், இது மாதிரி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல சந்திப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சாரா சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் என்ன அப்படின்னா, நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஒரு சின்ன சின்ன கால்குலேஷன் தான். சின்ன சின்ன கால்குலேஷன்ஸாக இருந்தாலுமே நம்ம ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எல்லாமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கும்போது ரொம்ப ஈஸியாக எல்லா மெஷர்மெண்ட்ஸுமே உங்கள் கையில் இருக்கும். பாடி மெஷர்மெண்ட்ஸ் நம்ம எடுத்துடுறோம், அதை கன்வெர்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் மெஷர்மெண்ட்னா என்ன, அதுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வைக்கணும்னு நான் உங்களுக்கு ஒரு சார்ட் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து மிட் பாயிண்ட் அப்படிங்கிறதுக்கான ஒரு கால்குலேஷனும் சொல்லிட்டேன். மிட் பாயிண்ட் அப்படிங்கும்போது உங்களுடைய ஈஸியாக உங்களுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான வழி என்ன அப்படின்னா, மிடில் செஸ்ட்டும் வெயிஸ்ட் ரவுண்டு இந்த 2 அளவு இருந்ததுன்னா உங்களுடைய டாட்டினுடைய அளவும் உங்களுடைய மிட் பாயிண்ட்டும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது நல்லாவே கரெக்டாக ப்ராப்பராக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம அடுத்தது வந்து ஆம்ஹோலினுடைய உயரம். ஏன்னா ஷோல்டர் பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஆம்ஹோலினுடைய உயரம் என்ன அப்படிங்கிறது தான் பார்ப்போம். ஆம்ஹோலினுடைய உயரம் வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டை வந்து 6ஆ டிவைட் பண்ணி என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை தான் வந்து நம்ம ஆம்ஹோல் உயரமாக நம்ம வந்து வைப்போம். இந்த உயரம் வந்து அட்ஜஸ்டபிள், அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரு பாடி மெஷர்மெண்ட்டுக்கும் ஆம்ஹோல் ரவுண்டுக்கும் கரெக்டான ஒரு பர்ஃபெக்டாக இருக்காது. ஒரு சிலருக்கு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இவ்வளோதான் ஆம்ஹோல் அப்படின்னா அது ப்ராப்பராக அதே மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு நம்ம பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஆப்டாக இல்லாத ஒரு ஆம்ஹோல் ரவுண்டு ஒன்றா சின்னதாக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து ஆம்ஹோல் ரவுண்டை செக் பண்ணிவிட்டு அதை வந்து மைனஸ் பண்ணவோ ப்ளஸ் பண்ணவோ நம்ம செய்யணும். அது எப்போவுமே ஒரு கீழே ஒரு 1/4 இன்ச்சு அல்லது இப்படி மேலே ஒரு 1/4 இன்ச்சு நம்ம வந்து இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? இது வந்து ஆம்ஹோல். அப்போ செஸ்ட் ரவுண்டை வந்து பாடி மெஷர்மெண்ட் தான். நீங்கள் எந்த கால்குலேஷன் போட்டாலுமே பாடி மெஷர்மெண்ட்டை தான் நீங்கள் வந்து பேசிக்காக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஈஸ் அலவன்ஸ் சேர்த்தியா சேர்த்தாமையா அப்படிங்கிற கேள்வி கேட்காதீங்க. ஈஸ் அலவன்ஸ் சேர்க்கக்கூடாது. டைரெக்டாக பாடி மெஷர்மெண்ட்டில் என்ன எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் நீங்கள் எல்லா கால்குலேஷனுமே போடணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நார்மலாக ஒரு கழுத்துக்கு என்ன ஒரு அகலம் கொடுக்கணும், அதே மாதிரி அந்த டாட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து என்ன ஒரு டிஸ்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எடுப்புலையே உங்களுக்கு வந்து புரியாது. அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம வைக்கணும் அப்படின்னா, டாட் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் சரி, டாட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த வேர்டை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சு கால்குலேஷன் மட்டும் போட்டு பழகுங்க. அது எந்த இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம கட்டிங்கோ அந்த இது வரும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது ஓவரால் நான் சொல்கிறது, இது வந்து ஓப்பன்,
இந்த இடத்துல ஒரு டிஸ்டன்ஸ், இந்த மெயின் டாட் பிடிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு இது வரும். இதுதான் வந்து டாட்டினுடைய டிஸ்டன்ஸ். இது வந்து கப் ஷேப்பினுடைய டிஸ்டன்ஸ். இங்கே டு இங்கே இது வந்து அப்பெக்ஸ் பாயிண்ட்னு சொல்லுவோம். அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் இது அப்பெக்ஸ் பாயிண்ட். அதனால நம்ம எப்பவுமே அந்த உங்களுக்கு கப் ஷேப்புக்கான மெஷர்மெண்ட் எல்லாம் நான் சொல்லிட்டேன். இந்த கேப்ல நம்ம பிடிக்க போற அளவு தான் வந்து டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு உள்ள பிடிக்கிறது வந்து இன்டேக் அப்படின்னா எவ்வளவு சேர்த்து பிடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் டாட் இன்டேக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்க கொடுக்குற ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னா இது என்ன ஷேப், இப்படி ஸ்ட்ரைட்டா வரும்போது ஒரு அளவு வரும், லைட்டா ஸ்லாண்டிங் ஆகும்போது ஒரு அளவு வரும், ஃபுல்லா ஸ்லாண்டிங் ஆகும்போது ஒரு அளவு வரும். இது மூணுமே ஒரே ஓப்பன்ல தான் வரும். இதுக்கு அளவு கம்மி, அதை விட இது கொஞ்சம் அதிகம், இது கொஞ்சம் அதிகம். அப்போ இங்க நம்ம இந்த அளவுகளை தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் இதில் நம்ம பார்க்குறோம். டாட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதும் அதே மாதிரி நெக்குனுடைய வித்து. ஒரு ரவுண்ட் நெக் ப்ளவுஸ் தைக்கிறீங்க, உங்களுக்கு வந்து ஷோல்டர் அளவு ஓரளவுக்கு எனக்கு இவ்வளோ வேணும் அப்படிங்கிறது உங்களால் கால்குலேட் பண்ண தெரியுது. ஆனால் எனக்கு ஷோல்டர் அளவு பற்றி பிரச்சனை இல்லை, இந்த ப்ளவுஸுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் படி எவ்வளோ நெக்கு வித்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நெக்கு வித்துன்னு சொல்கிறோம். இது ரெண்டுக்கும் ஒரே அளவு என்ன அப்படின்னா, உங்களுடைய செஸ்ட் ரவுண்டை 12ஆ பிரிச்சிங்க அப்படின்னா என்ன அளவு வருதோ அதுதான் வந்து நம்ம டாட்டுக்கு கொடுக்குற டிஸ்டன்ஸும் சரி, ஒரு நெக்கு வந்து டிரா பண்றதுக்கான இது வந்து ஷோல்டர்னா இங்க நெக்குக்காக நம்ம கொடுக்குற அளவு. இதுவும் ஒரே மாதிரி தான். இந்த டாட் வந்து நீங்க 12ஆ பிரிக்கும் போது வர்றது. இப்போ நான் வந்து இந்த கிராஸ் லைன் சொல்றனால இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டுக்கு வர அளவு அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. இது வந்து டாட்டுக்காக நம்ம கொடுக்கறது. இந்த டாட் வந்து என்ன ஷேப்ல என்ன ஹைட்ல கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி 1/4 இன்ச்சு வந்து வேரியேஷன் வரலாம். ஆனா நார்மலா நம்ம கொடுக்கறது கழுத்தினுடைய அகலமும் அந்த பஸ்ட் பாயிண்டினுடைய டிஸ்டன்ஸும் வந்து நம்ம வந்து ஒரே அளவு தான். நம்மளுடைய செஸ்ட் ரவுண்டை 12ஆ மட்டும் பிரிச்சிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வருதோ அதை வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது, இப்போ நார்மலா ஒரு ஷோல்டர் அளவு உங்ககிட்ட இல்லை, ஒரு அளவு பிளவுஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ அளவு பிளவுஸை கொடுத்துட்டு உங்ககிட்ட வந்து எனக்கு ஒரு போட் நெக் பிளவுஸ் வேணும், இல்லாட்டினா ஹை நெக் பிளவுஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எப்படி நீங்க வந்து ஒரு மெஷர்மெண்ட் அதை வந்து கால்குலேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். அதாவது மெஷர்மெண்ட் பிளவுஸ்ல ஆர்ம் ஹோல் வந்து நீங்க மெஷர் பண்ணிக்கோங்க. 1/2 ஆர்ம் ஹோல் மெஷர் பண்ணும்போது மெஷர்மெண்ட் பிளவுஸ்ல ஆர்ம் ஹோல் மெஷர் பண்ணும்போது அதை விட ஒரு சைடுக்கு 1/2 இன்ச்சு கம்மியாக தான் நம்ம எடுப்போம். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸ் அலவன்ஸ் சேர்ந்துருக்கும். நம்மளுக்கு வந்து ஈஸ் அலவன்ஸ் வந்து சேராதது தான் நமக்கு ஷோல்டர் அளவு. இப்போ 18.5 இன்ச்சு நீங்கள் வந்து அங்கே ஆர்ம் ஹோலுக்கு எடுத்திருக்கீங்க அப்படின்னா 18 அப்படிங்கும்போது உங்களுக்கு 17 தான் வந்து ஒரு ஷோல்டர்னுடைய அளவாக வரும். அப்போ ஷோல்டர் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 17 இன்ச்சு. 1 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 18 இன்ச்சு நீங்கள் ப்ளவுஸில் எடுத்திருக்கீங்க. 1 இன்ச்சு மைனஸ் பண்ணீங்கன்னா 17 வரும். 17 அப்படிங்கிறது நீங்கள் அந்த பாடியினுடைய சுற்றளவுக்கு ஓகேவா இருக்குமா அப்படிங்கிறது பாருங்க. ஏன்னா ஒரு 45 46 போகும்போது தான் ஷோல்டர் அளவு வந்து அதிகமாகும். அதை விட கம்மியா இருக்கிறதுக்கு எல்லாமே நார்மலா 16 15 16 அப்படிதான் வரும். அப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரை இன்ச்சோ 1 இன்ச்சோ மைனஸ் பண்ணிட்டு அதுல வர்றத வந்து நீங்க 1/2 ஷோல்டரா நீங்க வச்சிடலாம். புரியுதா? என்ன ஒரு பேசிக்கான ஒரு விஷயம்னா மேக்சிமம் பாடி வந்து ஆர்ம் ஹோலும் ஷோல்டரும் ஈக்குவலா தான் வரும். ஈக்குவல் அப்படிங்கும்போது 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுக்குள்ள ஒரு வேரியேஷன், ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் வரும். இது வந்து ஒரு 80%க்கு ஒரு 20% வந்து ரெண்டுமே வெவ்வேறையா கூட வரலாம். அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நமக்கு வந்து அவங்க பாடி பார்த்தாவே தெரியும். அவங்களுக்கு வந்து நம்ம ஆர்ம் ஹோல் அளவு ஷோல்டர் அளவெல்லாம் ரெடியா எடுத்து தான் வச்சிருக்கணும். நம்ம வந்து ஒரு கால்குலேஷனா நம்ம போட முடியாது. இப்போ நீங்க ஒரு அளவு பிளவுஸ்ல ஆர்ம் ஹோல்னுடைய சுற்றளவு 18 இன்ச் வருது அப்படின்னா நீங்க உங்க பிளவுஸுக்கு ஆர்ம் ஹோல் அளவு மெஷர் பண்ணும்போது 1 இன்ச் மைனஸ் பண்ணிடணும். இது எல்லா பிளவுஸுக்குமே இதுதான் ப்ரொசீஜர். ஏன்னா ஈஸ் அலவன்ஸ் அதுல இன்க்ளூடட். நம்ம வைக்கிறதுல வந்து தைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஈஸ் அலவன்ஸ் வரும். அப்போ 1 இன்ச் மைனஸ் பண்ணும்போது 17 இன்ச்சு தான் நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு. நம்ம பாடியில எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 17 இன்ச்சு தான் வரும்.
அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் நீங்க அந்த அளவு உங்க பாடியோட நீங்க கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இது அதிகமா தெரியல. ஏன்னா 17.5 அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவே ஸ்கொயர் ஷோல்டரா இருக்கவங்களுக்கு தான் வரும். அதனால ஒரு 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டு ஒரு 16.5 இன்ச் வந்து நீங்க ஷோல்டர் அளவா நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க 1/2 8.25 வச்சு நீங்க வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணலாம். சரிங்களா? இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு அளவு இல்லை அப்படின்னா இன்னொரு அளவுக்கு நம்ம எப்படி ஒரு அளவு ப்ளவுஸை கொடுத்துட்டு போயிட்டு அதை என்ன வேணாலும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். சரிங்களா? அப்ப அதே மாதிரி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கப் ஷேப்பினுடைய அளவு வந்து நீங்க வச்சிருக்கிறது கரெக்டா தான் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு கிராஸ் செக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுடைய மிடில் செஸ்டினோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 36 இன்ச்சு. சரிங்களா? மிடில் செஸ்ட் எடுத்திருந்தீங்கன்னா மிடில் செஸ்ட் எடுக்கல அப்படின்னா நார்மலா செஸ்ட் ரவுண்டு அப்பர் செஸ்ட். இப்போ இதை வந்து நம்ம 3ஆ பிரிக்கும் போது உங்களுக்கு 12 இன்ச் வரும். பிளஸ் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப இது வந்து 13 இன்ச் அப்படிங்கிறது தான் உங்களுடைய முன்பக்க உயரம். சரிங்களா? இந்த முன்பக்க உயரம் அப்படிங்கிறது நம்ம இங்க இருந்து இந்த ஸ்டிச் வரைக்கும் வர்றது இந்த அளவு வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. இங்க சீம் அலவன்ஸ் விட்டுருங்க. இங்க இருந்து இங்க வரும்போது 13 இன்ச் நமக்கு வரணும். ஓகேங்களா? இங்க கீழே வரைக்கும் கொண்டு வர வேண்டாம். இந்த ஸ்டிச்சஸ் வரைக்கும் நமக்கு 13 இன்ச் வருதா அப்படிங்கிறத நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நம்ம வச்சிருக்கிற கப் ஷேப் வந்து கரெக்டா தான் இருக்கா அப்படிங்கிறத ஒரு கிராஸ் செக் பண்றதுக்கு. மற்றபடி நீங்க எடுக்கிற மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க 4ஆ பிரிச்சீங்க அப்படின்னா 9 இன்ச் வரும். 9 இன்ச்சில் பாதி 4.5. இங்க கீழே வந்து ஒரு 4.5ல 1 இன்ச் மைனஸ் பண்ணி 3.5 வச்சுக்குவோம். இந்த பக்கம் என்ன பண்ணுவோம் 4 இன்ச் வச்சுக்குவோம். இது வந்து ப்ரொசீஜர். அதாவது எல்லா இடத்துலையும் எல்லா மெஷர்மெண்ட்டும் நமக்கு கரெக்டா ஒரே மாதிரி வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சப்போஸ் முன்ன பின்ன வந்துச்சு அப்படின்னா நம்ம கிராஸ் செக் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்றோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு யோக்குக்கு எல்லாமே உங்களுக்கு அதுல என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் வருதோ அதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு டாட்டினுடைய டிஸ்டன்ஸுக்கும் நெக்கினுடைய அளவும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஒரு 1/2 ஷோல்டர் வந்து எப்படி அளவு பிளவுஸ்ல கால்குலேட் பண்றது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுடைய அண்டர் பஸ்ட் வந்து ஓரளவுக்கு நீங்க வச்சிருக்க அளவு கரெக்டு தானா அப்படின்னு கிராஸ் செக் பண்றதுக்கு உங்க மிடில் செஸ்ட்டை 3ஆ பிரிச்சு பிளஸ் 1 இன்ச் சேர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன உயரம் வருது அப்படிங்கிறதையும் நீங்க ஒரு கால்குலேட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம நெக்கினுடைய ரவுண்டு நம்ம கழுத்தை சுத்தி ஒரு மெஷர் பண்றோம் இல்லைங்களா? அந்த மெஷர்மெண்ட்ல இருந்து 34 சைஸ் வரைக்குமே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய கழுத்தினுடைய சுற்றளவு அதாவது நெக் ரவுண்டை வந்து நம்ம 4ஆ பிரிக்கணும். அதுக்கப்புறம் -0.75 அதாவது 3/4 இன்ச்சு. இது வந்து ஒரு 34 சைஸ் வரைக்கும். இதுக்கு மேல போகுது அப்படின்னா நெக்கினுடைய ரவுண்டு டிவைடட் 4 -1 இன்ச்சு. சரிங்களா? 1 இன்ச்சு. அதுக்கு மேல ரொம்ப அதிக 40-45 வரைக்குமே ஒரு 1 இன்ச்சு நீங்க மைனஸ் பண்ணா போதும். இது எந்த இடத்துல நம்ம வைக்க போற கழுத்தினுடைய அளவு அப்படின்னா ஒரு காலர் நெக்கு, ஒரு க்ளோஸ் நெக்கு, ஒரு ஹை நெக்கு இந்த மாதிரி எல்லாம் வரும்போது இந்த ஃபார்முலாவை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதாவது நெக்கினுடைய ரவுண்டு நெக்கினுடைய ரவுண்டு நான் மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அந்த நெக் ரவுண்டை வந்து நீங்க 4ஆ பிரிச்சுட்டு -0.75 அதாவது 3/4 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன அளவு வருதோ அதை வந்து நீங்க ஒரு நெக்கினுடைய ஷோல்டர் அளவா நீங்க வச்சுக்கலாம். சரிங்களா? அதுவே 34 பிளஸ் வந்துச்சு அப்படின்னா இது வந்து பிலோ 34 இன்ச்சஸ் வரைக்கும். அதுக்கு மேல வருது அப்படின்னா ஒரு 1 இன்ச் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா இங்க என்ன அளவு வருதோ இதைத்தான் நீங்க நெக்கினுடைய அளவா வச்சுக்கிறோம். இப்ப நார்மலா வர நெக்குக்கு நீங்க வைக்கிற அளவு செஸ்ட்டை 12ஆ பிரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு காலர் வைக்கிறீங்க, ஒரு ஹை நெக் வைக்கிறீங்க, ஒரு காலரு ஹை நெக்குக்கு தான் மெயினா இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு தேவைப்படும். இங்க என்ன அளவு கொடுக்குறீங்களோ அந்த அளவை வச்சுட்டு அதுக்கப்புறம் 1 இன்ச் ஷோல்டர் டிராப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போட் நெக்கோ எந்த நெக்கோ வரைஞ்சாலுமே அதுக்கப்புறம் அந்த ஸ்லோப் வந்து உங்களுக்கு அழகா கரெக்டா செட் ஆயிரும். நீங்க இதுக்குன்னு தனியா ஒரு எவ்வளவு கொடுக்கணும்னு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம நார்மலா சொல்றதுதான் காலர் நெக்குக்கு ஒரு 1 இன்ச்சு அல்லது ஒரு 1.25 இன்ச்சு வந்து ஷோல்டருக்கு நம்ம ஸ்லோப் கொடுப்போம். அதுவே நார்மலான ஹை நெக்கு க்ளோஸ் நெக்கு அந்த மாதிரி எல்லாம் வரும்போது ஒரு 3/4 இன்ச்சு வந்து ஸ்லோப் கொடுப்போம்.
ஒரு போட் நெக் அப்படின்னு வரும்போது ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம ஸ்லோப் கொடுப்போம். சரிங்களா? காலர் நெக் அப்படின்னு வந்துட்டாவே நீங்க என்ன பண்ணணும், குறுகலா அதனுடைய ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது தான் உங்களுடைய நெக்கை வந்து 4ஆ பிரிச்சு, நெக்கினுடைய ரவுண்டை 4ஆ பிரிச்சு 0.75 அல்லது 1 இன்ச் அவங்க பாடி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அளவை மைனஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சுக்கு ஷோல்டர் ஸ்லோப் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க நெக் வித்து அந்த இடத்துல எவ்வளோ வேணாலும் நீங்க கொடுத்துக்கலாம். அது வந்து ஒரு டைப்பு. அடுத்தது நம்ம நார்மலா இதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஈஸியான மெத்தட் அப்படின்னா நீங்க இந்த கால்குலேஷன் படியே வச்சுக்கலாம். நெக்கினுடைய அகலம் உங்களுடைய செஸ்ட் ரவுண்டை 12ஆ பிரிச்சு என்ன அளவு வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காலர் நெக் அப்படின்னா 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு நல்லாவே ஸ்லோப் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் கழுத்து லைட்டா ஒரு அகலம் வைக்கிறோம், அதாவது ஒரு 3, 3.5 இன்ச்சு 4 இன்ச்சுக்குள்ள வைக்கிறோம் அப்படின்னா ஒரு 3/4 இன்ச்சு வந்து நம்ம ஸ்லோப் கொடுக்கலாம். போட் நெக் மாதிரி வைக்கிறோம், தின் ஷோல்டரா வருது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சு இல்லை அதை விட கம்மியா மட்டும் நம்ம ஸ்லோப் வச்சா போதும். அப்பதான் வந்து நெக்கு தூக்காம ஃபிட்டிங்கா வரும். இப்போ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் இது வந்து பேசிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு பிளவுஸை நீங்க கட்டிங் பண்ண போகும்போது இந்த அளவுகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதையும் தாண்டி வர்ற விஷயங்கள் வந்து அப்பப்போ உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இதுதான். ஃபர்ஸ்ட் ஆம்ஹோலினுடைய உயரம் கணக்கு போடுறது அப்படின்னா செஸ்ட் ரவுண்டை நீங்க 6ஆ பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதனுடைய டாட்டினுடைய டிஸ்டன்ஸ், பெரிய டாட் பிடிக்கிறதுக்கும் நம்ம ஓப்பன் பகுதியிலிருந்து எவ்வளோ கேப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் 12ஆ பிரிக்கிறது செஸ்ட் ரவுண்டை. அதே மாதிரி தான் கழுத்தினுடைய அகலமும். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ கேப் ஹைட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது ஸ்லீவ் கட் பண்ணும்போது அடிக்கைக்கு எவ்வளோ உயரம் வைக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் வரும். அந்த மாதிரி வைக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஹைட் கொடுக்கணும். அதாவது இப்படி கிராஸ் பண்ணி இதுல தான் நம்ம ஷேப் கொடுப்போம். அப்போ இங்கேயும் கொடுக்குற டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து செஸ்ட் ரவுண்டை நம்ம 10ஆ பிரிக்கிறோம். சரிங்களா? செஸ்ட் ரவுண்டை 10ஆ, ஒரே செஸ்ட் ரவுண்டு தான். அதை வந்து 12ஆ பிரிச்சிங்கன்னா கழுத்தினுடைய அகலம், 6ஆ பிரிச்சிங்க அப்படின்னா ஆம்ஹோலினுடைய உயரம், 10ஆ பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கேப்பினுடைய ஹைட்டு. சரிங்களா? அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களுமே அந்த செஸ்ட் ரவுண்டை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இது எல்லாமே நான் உங்களுக்கு நீட்டாக ஒரு நீங்கள் எப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் எழுதி கொடுத்துட்றேன். நீங்கள் அதை அப்படியே வந்து நீங்கள் காப்பி பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டைம்லையும் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் இதை நீங்கள் எடுத்து பார்த்தாலே போதும். இதை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறனால அதுக்கப்புறம் வர ஷார்ட்டாக மெஷர்மெண்ட்ஸ், ஷார்ட்டாக வைக்கிற இதெல்லாம் டிப்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே ரிசல்ட் தான். நம்ம போகிற வழி தான் வந்து வெவ்வேறையா இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சின்ன சின்ன ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்க மெயினா பார்த்துக்க வேண்டியது ஒரு செஸ்ட் ரவுண்டு, அதை நீங்க எப்படியெல்லாம் கால்குலேட் பண்றீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதுல நீங்க மிடில் செஸ்ட் அப்படிங்கிறது உங்களுடைய டாட்டுக்கும் ஃப்ரண்ட் ஓப்பன் லென்த்து, ஃப்ரண்ட் லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு, ஓப்பன் லென்த்தில் ஃப்ரண்ட்டினுடைய லென்த்து, அதாவது யோக் இல்லாம முன்பக்க உயரம் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் நீங்க வந்து மிடில் செஸ்டினுடைய அளவு. திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு மிடில் செஸ்டினுடைய அளவு உங்களுடைய மிட் பாயிண்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் ரெண்டும் ஒரே இதுதான். மிட் பாயிண்டை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதே மாதிரி அந்த டோட்டல் லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கும் மட்டும்தான் நம்ம மிடில் செஸ்ட்டை யூஸ் பண்றோம். மற்ற எல்லா இடத்துலையுமே நம்ம அப்பர் செஸ்டினுடைய ரவுண்டை தான் கால்குலேட் பண்றோம். அதை வச்சு ஃபர்ஸ்ட் ஆம்ஹோலினுடைய லென்த்து, ரெண்டாவது மூணாவது டாட்டினுடைய டிஸ்டன்ஸு, நெக்கு வித்து, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது பார்த்தீங்க அப்படின்னா கேப் ஹைட்டு. கேப்பினுடைய ஹைட்டை நம்ம 10ஆ பிரிக்கும் போது வர்றது கேப்பினுடைய ஹைட்டு. இந்த ஃப்ரண்ட் பஸ்ட் லென்த் வந்து நம்ம மிடில் செஸ்டினுடைய அளவு வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். கழுத்தினுடைய சுற்றளவு வச்சு நம்ம வந்து ஒரு ஸ்லோப் எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே தான் திரும்பவும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஒரு டாட்டினுடைய இன்டேக் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு கப் ஷேப்புக்கு நம்ம எவ்வளோ டாட் பிடிக்கணும் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா உங்களுடைய மிடில் செஸ்ட் அளவு, இடுப்பு சுற்றளவு. மிடில் செஸ்ட் அப்படிங்கிறது எது? நம்ம கப் ஷேப்ல உயரமான பகுதியில் எடுக்கிறது மிடில் செஸ்ட். சப்போஸ் மிடில் செஸ்ட் எடுக்கல அப்படின்னா நீங்க வந்து நம்ம நார்மலாக எடுக்கிற செஸ்ட் ரவுண்டு அதுல இருந்து இடுப்புனுடைய சுற்றளவை நீங்க மைனஸ் பண்ணணும். அவ்வளோதான். மைனஸ் பண்ணும்போது என்ன வேல்யூ வருதோ அதுதான் வந்து நம்மளுக்கு டாட்டினுடைய இன்டேக்கு.
அதை மடித்து போடும்போது அதை நம்ம 2ஆ பிரித்து பாதியாக தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ 4ல் ஒரு பங்கு கணக்கு தான் வரும். ஒரு 6 இன்ச்சு எக்ஸஸாக வருது. இப்போ எனக்கு வந்து பஸ்ட் பாயிண்ட் வந்து 40 இன்ச்சு வருது மிடில் செஸ்ட்டு. வெயிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 32 வருது அப்படின்னா இதனுடைய வித்தியாசம் என்ன? 8 இன்ச்சு வருது. சாரி, 8 இன்ச்சுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால 38ன்னு வச்சுக்குவோம். 6 இன்ச்சு வந்து உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வருது. 36 இன்ச்சு மிடில் செஸ்ட்டு, 32 இன்ச்சு வந்து வெயிஸ்ட். ரெண்டுக்கும் கேப் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு வருது. அப்போ அந்த 6 இன்ச்சை வந்து நம்ம 4ஆ பிரிக்கும் போது 1.5 இன்ச்சு வரும். அந்த 1.5 இன்ச்சு தான் நம்ம கொடுக்குற டாட்டினுடைய இன்டேக் ஒன் சைடு. அப்போ 2 சைடும் பிடிக்கும்போது மடித்து பிடிக்கும்போது உங்களுக்கு 3 இன்ச்சு வந்துடும். ஒன் சைடு 3 இன்ச்சு, ஆப்போசிட் சைடில் 3 இன்ச்சு. அப்போ வந்து நமக்கு இடுப்பு சுற்றளவும் அதே மாதிரி பஸ்டினுடைய லூஸும் கரெக்டாக ஃபிட் ஆகும். அப்படி தான் வந்து நம்மளுடைய பஸ்ட் பாயிண்டினுடைய அளவு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இது எல்லாமே ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணி மைண்டில் வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து அடுத்தடுத்து கட்டிங் போடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரியான மெத்தட் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு இன்னும் என்ன விஷயங்கள் தெரிஞ்சாலும் என்ன விஷயங்கள் நான் யூஸ் பண்ணாலும் அதாவது அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா எந்த ஒரு ப்ளவுஸையுமே நம்ம ஒரே ஒரு மேக்ஸிமம் நான் ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சு ரன் பண்ணும்போது எனக்கு வர மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரே மாதிரி மெஷர்மெண்ட்டா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? அதில் வந்து நம்ம மேக்ஸிமம் ஒரு கால்குலேட் பண்ணோம்னா ஒரு 50% தான் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட்டுன்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு சைஸ் மாதிரி நம்ம ஒரு சைஸ் சார்ட் இருக்கும். இப்போ ஒரு ரெடிமேட் ப்ளவுஸே இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு சைஸ் சார்ட் வச்சுருப்பாங்க. அதுபடி இருக்கிறது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ப்ராப்பரான ஒரு மெஷர்மெண்ட்டு. ஆனால் நம்ம வர்ற மெஷர்மெண்ட் அப்படி தான் எல்லாமே இருப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக அப்படி இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு பாடிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன விஷயம்தான், ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு கால்குலேஷன் போட்டு ஒரு ட்ரெஸ் தைக்கிறோம் அப்படின்னா அது ஃபிட்டிங்காக அந்த ஒரு பாடி அமைப்பு இருக்கவங்களுக்கு தான் அது வந்து செட் ஆகும். ஆனால் நம்ம பார்க்குற மாதிரியான எல்லா உருவ அமைப்புகளுக்குமே வந்து நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஃபிட்டிங் வந்து நம்ம கொடுக்க முடியாது. அதை கொடுக்கறதுக்காக என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக எஃபோர்ட் போட்டு நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அப்டேட். அந்த அப்டேட்டை தான் நான் வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நான் எடுத்துக்கிறேனோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அதுதான் ரீசன். ஏன்னா இப்போது செஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா 36 இருக்கும். அதே வெயிஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா 40 கூட இருக்கும். அப்போ நமக்கு என்ன ஆயிரும், இது என்ன 30 எப்பவுமே 40 36ன்னு வந்தால் கூட ஒரு ஈக்குவல் ஒரு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். 40 வந்தால் கூட கரெக்டாக இருக்கும். இது அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகுதே அப்படின்னா அந்த மாதிரியான உடல் அமைப்புகளும் இருக்கு. ஆம்ஹோலினுடைய சுற்றளவு 16 இன்ச்சு வரும், அடிக்கையினுடைய சுற்றளவு 18 இன்ச்சு வரும். அப்போது இங்கே ஆம்ஹோலுக்கு வந்து நம்ம 16க்கு வந்து 8 இன்ச்சு வைப்போம், ஸ்லீவ் ரவுண்டுக்கு 9 இன்ச்சு வைப்போம். அப்போ அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வந்து கிராஸாக தான் போகும். அப்போ அந்த மாதிரி அமைப்புகளும் இருக்குது. அதனால் பாடி ஷேப்பு பார்த்தீங்க அப்படின்னா 30 30 35 36 இருக்கும். பஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு 2 இன்ச்சஸ் வந்து மைனஸாக இருக்கும். எல்லாமே ப்ளஸ்ஸாக தான் இருக்கணுங்கிறதுல மைனஸாகவும் இருக்கலாம். அப்போ அதுக்கு நம்ம எப்படி டாட் சைஸ் பிடிக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன நுணுக்கங்கள் பல விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பிகினர்ஸுக்கு இவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் உங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. அதனால் ஒரு வீடியோவை ஒரு தடவை பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறத விட பல முறை ரிப்பீட்டடாக பார்த்து நீங்கள் ரிப்பீட் பண்ணீங்க அப்படின்னா தான் இந்த முக்கியமான விஷயங்கள் இது எல்லாமே வந்து ஒரு டெய்லரிங்க்கு ஒரு ப்ளவுஸுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். அதனால் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது நான் உங்களுக்கு கொடுக்கும்போது இதுக்கு ப்ராப்பரான டீட்டெயில்ஸோட நான் இது பண்ணும்போது நீங்கள் உங்கள் நோட்டில் அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ். நோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கீங்க. ஒவ்வொரு நோட்ஸுமே பார்க்குறோம், ரொம்ப தெளிவாக அழகாக நிதானமாக எழுதியிருக்கிறீங்க. படம் வரைஞ்சிருக்கிற விதமும் பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது. அந்த இவ்வளோ பொறுப்பாக கூட கற்றுக்கிறதுக்கு இந்த காலத்துலேயும் ஆள் இருக்குது. அதுவும் யூடியூப்பை பார்த்து ரிஸ்க் எடுத்து அதை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் நீங்கள் பண்ணுறீங்கன்னு பார்க்கும்போது பிரமிப்பாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம போடுற ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் ஒரு வீடியோ போட்டோன்னே பார்க்கறது எத்தனை பேர் பார்க்குறாங்க, அது யார் பார்க்குறாங்க அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு அதில் வந்துடுது. அது இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க அதை எத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருது. யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற வரைக்குமே டீட்டெயில் வரைக்குமே
எங்களுக்கு அந்த வீடியோஸ்லயே எங்களுக்கு தெரிஞ்சிருது. அப்படி இருந்தாலுமே எங்களுக்கு ஒரு 2000 பேர் ஒரு வீடியோ பாக்குறாங்க அப்படின்னா கம்பல்சரி இதுல ஒரு 10 பேராவது இத கத்துக்கணுங்கிற நோக்கத்துல ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஒரு 2000 பேர்த்துல குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேராவது அதுல ரிஸ்க் எடுத்து பார்ப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கால்குலேஷன் பிரகாரம் எனக்கு அது நான் பார்த்த வரைக்கும் அதுதான் வருது. ஏன்னா வீடியோஸ் பார்க்கறது புதுசா கத்துக்கிறவங்க மட்டும் கிடையாது. ஓரலா 10 வருஷம் 15 வருஷம் 50 வருஷமே இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கூட அப்படி என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி என்ன இவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க. புதுசா வீடியோ போட்டுட்டு இருக்கிறவங்களோ இல்லாட்டினா வேற ஒரு கிளாஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கக்கூடிய வேற சேனல்ஸா இருந்தாலுமே அவங்களுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சம் பார்ப்பாங்க. மேற்கொண்டு ஏதாவது புதுசா ஒரு சேனல் ஓபன் பண்ணணும், நாமளும் டெய்லரிங் போட்டு பண்ணிட்டு இருக்கிறோம், நமக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு பாக்குறவங்க பார்ப்பாங்க. அதனால இதுல பாக்குறது அப்படிங்கிறது ஆயிரக்கணக்கான பேர் பார்த்தாலுமே ஃபாலோ பண்றதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2000 பேர்த்துக்கு 5 பேர் அப்படிங்கிறது தான் என்னோட கால்குலேஷன். அந்த கணக்கு தான் வரும். இப்ப எனக்கு ஒரு வீடியோ போட்டு ஒரு 1500 பேர் பாக்குறாங்க அப்படின்னா ஒரு மீறி போச்சுன்னா ஒரு 8 பேர்ல இருந்து 10 பேர் வரைக்கும் அதை ப்ராப்பரா கத்துக்க முடியும் அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுல கேட்டிருக்கிற தொடர்ச்சியா கேட்கக்கூடிய அந்த கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கக்கூடியவங்களோட அட்ரஸை பார்க்கும் போதே தெரிஞ்சிடும். யார் ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒருத்தரே கேட்டிருக்கிற வீடியோஸ்ல எத்தனை பேரை வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறது எங்களுக்கு தெரியுது. அதனால ஒரு 10 பேர் பார்த்தாலும் அவங்களுக்காக தான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்துமே அதை நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். மற்றது எல்லாமே வந்து அது கணக்கிலே சேராத விஷயங்கள் தான். இது முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெய்லரிங் இதை வந்து ப்ராப்பரா ஒரு கிளாஸ் யூடியூப்ல ஒண்ணு இருக்கணும், அது ஒரு பதிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டதுதான் இது. இது வந்து ஃபியூச்சர்ல இவங்களோட அமௌண்ட் கட்டி ஆன்லைன் கிளாஸ் வந்து நிறைய இருக்குது. அதுல வந்து இதுல விட பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான சில டவுட்ஸ் மற்றது எல்லாமே அதுல சொல்லுவோம். அது வந்து தனி. ஏன்னா அது வந்து ஒவ்வொரு தினம் அந்த கிளாஸ் அட்டன் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10ல இருந்து 15 வருஷத்துக்கு மேல எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் கடை வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 1000ல இருந்து 2000-3000 கஸ்டமர்ஸ் இருக்கக்கூடியவங்க தான் அதிகமா ஆன்லைன் கிளாஸ்ல வந்து நமக்கு ஜாயின் பண்றாங்க. அது இல்லாம வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா அவங்களே தைச்சு அவங்க சரௌண்டிங்குள்ள இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தைக்கணுங்கிற மோட்டிவ்ல கத்துக்கிறவங்க நிறைய இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எல்லாமே அந்த ஆன்லைன் கிளாஸ்ல பொறுத்த வரைக்கும் அவங்களோட முழு எஃபோர்ட்டை வந்து போட்டு அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அது இல்லாம நீங்க கேட்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் நேரடியா சொல்லக்கூடிய வாய்ப்பு வந்து ஆன்லைன் கிளாஸ்ல கிடைக்கும். அதனாலதான் ஆன்லைன் கிளாஸ் நம்ம யூடியூப்ல போடுறதுங்கிறது பேசிக்கா இவங்களோட அனுபவத்துல ஒரு பேசிக் எப்படி சொல்லி கொடுக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த தான் இவங்க வீடியோவா போடுறாங்க. ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது நீங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் உண்டான பதில அவங்க அந்த ஆன் தி ஸ்பாட்ல, அதாவது நீங்க கேட்கக்கூடிய கேள்வி பிளஸ் நீங்க சொல்லக்கூடிய அளவு எல்லாமே உங்களோட சாய்ஸ். அந்த சாய்ஸ்ல அவங்களுக்கு உங்களுக்கு கரெக்டான ஒரு விஷயத்த அவங்க ஓப்பனா அந்த இடத்துல சொல்லி கொடுக்கறனாலதான் அந்த ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு அது தனியா வந்து நம்ம கிளாஸ் நடத்துறோம். அது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, யூடியூப்லயே நீங்க இவ்வளவு சொல்லி கொடுத்துறீங்க, ஆன்லைன் கிளாஸ்ல மட்டும் நீங்க தனியா ஸ்பெஷலா என்ன சொல்லி கொடுத்துட்டு போறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆன்லைன் கிளாஸ்ல சேர்ந்தவங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தாலும் சரி, இல்லாட்டினா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு கூட கேட்டு பாருங்க. ஆன்லைன் கிளாஸ்ல அவங்க சொல்லி கொடுக்குற மெத்தடு வேற மெத்தட்ல தான் இருக்கும். அதனுடைய டீட்டெயில்ஸ் மற்ற விளக்கம் மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருந்துட்டு இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இதுல வந்து ஒரு விஷயத்த ஒரு தடவை புரிய வைப்பாங்க, அதே இன்னும் கொஞ்சம் தெளிவா இன்னொரு மாடுலேஷன்ல சொல்லி பார்ப்பாங்க. ஏன்னா புதுசா கத்துக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே கொஞ்சம் கத்து தெரிஞ்சிருக்கிற அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே விஷயத்த 2 டைப்பா வந்து சொல்லி தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலா பேசின மாதிரி தான் வீடியோஸ் இருக்குமே ஒழிய போற போக்குல சொல்லிட்டு போற மாதிரி வீடியோஸ் எதுவுமே இருக்காது. ஒவ்வொரு விளக்கமும் பாத்தீங்கன்னா அடிப்படையில இருந்து கத்துக்கிறவங்களுக்கும் புரியுற மாதிரி வார்த்தைகளும், அதே மாதிரி ஏற்கனவே அதை பத்தி ஓரளா அடிப்படை தெரிஞ்சவங்களுக்கும் புரியுற மாதிரியும் 2 விதமா ஒவ்வொரு விளக்கமும் சொல்லியிருப்பாங்க. ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் என்ன சந்தேகம் ஏற்படுதோ அந்த சந்தேகம் தீரும் வரைக்கும் அதை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அத அவங்க கேட்கும் போதே இந்த விஷயத்த இந்த மாதிரி அவங்க புரியாதனாலதான் கேட்கறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்களுக்கு அதை ஆன்சர் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப விளக்கமா அது ஈஸியா புரியும். ரொம்ப நாளுக்கு சந்தேகம் வந்து அதை சிம்பிளா அதை முடிச்சுட்டு அவங்க ரொம்ப இதா அது அடுத்து தைக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ப்ரிப்பேர் ஆகிக்கிறாங்க. ஆன்லைன் கிளாஸ் கத்துக்கிட்டவங்க கிட்ட நீங்க அதனுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸ் யாராவது இருந்துச்சுன்னா கூட நீங்க இது பண்ணி கேட்டு பாருங்க. இல்லாட்டினா ஆன்லைன் கிளாஸ்ல
இருக்கிறவங்களுக்கு அது புரியும். அதை ஒரு தடவை ஒன் டே கிளாஸ் கத்துக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அது டெமோ மாதிரி தான். ஒரு ஒன் டே கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஒரு பிளவுஸ் இப்போ ஒரு ஆன்லைன் கிளாஸ் வந்து ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ஏப்ரல் 22ஆம் தேதி. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 டாட் பிளவுஸ் மட்டும்தான், லைனிங் பிளவுஸ் எப்படி அளவுகள் என்ன, அது எப்படி கால்குலேஷன் பண்ணணும், அதை எப்படி மார்க் பண்ணணும், எப்படி வெட்டணும் அப்படிங்கிறத ஒரு 4 பார்ட்டை பிரிச்சு அதில் பாடம் நடத்துவாங்க. அப்ப ஒவ்வொரு பாடமும் நடத்தும் போது அதுக்குள்ளார விஷயத்த ஆன்லைன் கிளாஸ்ல கத்துக்கிட்டவங்க அவங்க கிட்ட என்னென்ன புரியல அப்படிங்கிறத அந்த பார்ட்ல இருந்து கேள்வி கேட்க சொல்லிட்டு அவங்களுக்கு புரியற வரைக்கும் அதை விளக்கமா சொல்லுவாங்க. அதை மறுபடியும் வரைஞ்சு கூட காட்டுவாங்க. இது எல்லாமே ஆன்லைன் கிளாஸ்ல நடக்கும். யூடியூப்ல வந்து நீங்க ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு 20 வீடியோக்கு இதுக்கு முன்னாடி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்ப நான் இப்ப பண்றது வந்து ஒரு 20வது வீடியோ 18வது வீடியோவோ நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணி ஏற்கனவே வீடியோ ரெடி பண்ணி அதை எடிட் பண்ணி நான் அப்படியே கண்டினியூஸா ஒரு 15 வீடியோக்கு அப்புறம் நான் போயிட்டு இருப்பேன். உங்களுக்கு 15 வீடியோக்கு முன்னாடி ரெடி பண்ணதான் இப்ப நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. அது மாதிரி தான் வரும். அதனால உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் டைரக்டா நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நேரடியா அப்பவே கேட்டு அப்பவே கிளியர் பண்ணிக்கலாம். அப்பவே உங்களுக்கு அடுத்த பிளவுஸ் நீங்க கையில ஒரு அளவு வச்சு ஒரு பிளவுஸ் தைக்கிற ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா கூட அதை உடனே பண்ணிக்கலாம். அதனாலதான் அந்த டைமிங்க்கும் அந்த செட்டிங்ஸ் மற்ற எல்லாமே ஆன்லைன் எல்லாமே ஆன் பண்ணி வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அத்தனை பேர்த்துக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லாம் ஒதுக்கி அந்த டைம் ஒதுக்கி பண்றதுனால தான் ஒரு அமௌண்ட் அதை கலெக்ட் பண்ணிட்டு அதில் இண்டிவிஜுவலா கரெக்டாக சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால ஆன்லைன் கிளாஸ்ங்கிறது தனி. இது வந்து அதனுடைய அடிப்படையினுடைய தொழில்நுட்பம் தான் இது. தொடர்ச்சி வீடியோ பார்த்துட்டு வாங்க. அடுத்த வீடியோஸ்ல நம்ம சந்திப்போம். நன்றி.